தமிழ் ரொம்ப அழகான மொழிங்க. ஒரே ஒரு வார்த்தை தான். ஆனா அது இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா பல வாக்கியமா வரும். எப்படி நான் சொல்லட்டா? நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கிறீங்க. பயணிகள் கவனத்திற்கு அப்படின்னா அது அட்டென்ஷன் அர்த்தம். யார் வீட்டுக்காவது போயிருக்கீங்க, உங்கள நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேரு ஹாஸ்பிட்டாலிட்டின்னு அர்த்தம். இப்ப நான் பேசுறேன், நீங்க எல்லாரும் கவனிக்கிறீங்க. இதுக்கு பேரு லிசனிங்னு அர்த்தம். இப்ப ரோடு கிராஸ் பண்ண போறீங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் கவனமா பார்த்து போ அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு அவேர்னஸ்ன்னு அர்த்தம். யாராவது உங்கள போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு வைங்க, போலீஸு நல்லா கவனிச்சு அனுப்புச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு பனிஷ்மெண்ட்ன்னு அர்த்தம். இப்ப எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னு அவங்க கிட்ட காசு கொடுக்கணும்னா அவங்க சொல்லுவாங்க, என்ன கவனிங்க, நான் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு லஞ்சம்னு அர்த்தம். அப்படி யார்கிட்டையும் வாங்க முடியாது. ஏன் தெரியுமா? நடக்கிறது சிஎம் ஆட்சி. நீங்க யாரையாவது போய் கவனிச்சாலும் சரி, யாராவது உங்களை கவனிச்சாலும் சரி, போலீஸ் நல்லா கவனிக்கும்.